சர்வசாட்சி சதுர்வக்ரா, 4 தலையோட பிரம்மா இருக்க, 4 முகன் பிரம்மா இருக்க, கையெழுத்து போட சொல்ற ஓகே வாழ்ந்தார் பெருமாள். 4 முகம் இருக்கு, ஒரு கையெழுத்து போட்டா 4 கையெழுத்து போட்டா மாதிரி ஒத்துக்கிறேன். அவருக்கு என்ன சொந்தம்னா என் பையன் செல்லாதுன்னு. விதியஸ்துலோச்சனா, 2வது சாட்சி முக்கண்ணனான பரமேஸ்வரன் கையெழுத்து போட சொல்றேன். ஓகே, அவர் யாருன்னா என் பேரோன்னார். குடும்பமா கையெழுத்து வாங்கி குடும்பமா ஊருக்கு போயிட்டா என்ன பண்றது, சரியா வராது. வேற திதியோ அஸ்வத்தராஜஸ்து சர்வம் வேத்தி மிதம் திருடம். 3வதா அரச மரத்தை போட சொல்றேன் கையெழுத்து. பின்னாடி எல்லாம் மரங்கள் எல்லாம் பேசும், மரம் பேசும், விலங்குகள் தான் பேசும். இந்த அதுக்கெல்லாம் செய்தஞ்சம் உண்டு விவாதத்துல. இந்த அரச மரத்தை கையெழுத்து போட சொல்றேன்னா ஓகேன்னு தான். என்ன கலியுகம் முடிகிற வரையும் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், வட்டி கட்டுறேன். கலியுகம் பூர்த்தியாகும் போது உன்னுடைய 14,000 செட்டில் விட்டு நான் வைகுண்டம் வரேன்னாரா சுவாமி. அதனால என்ன அப்படின்னா, இப்ப உழவாதல இப்ப நாளைக்கு திருப்பதி வரை சொல்லுவா, என்ன யாருமே தெரியாது, ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. ஸ்ரீனிவாசனுக்கு அத்தனை ஒரு தனாகர்ஷணம். ஏன்னா அவர் எப்பப்பெல்லாம் வட்டி இந்த வருஷம் கூட கட்டிடுவோம்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நம்மள்ட்ட இருந்து வாங்கி விடுறாரு. அவர் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப கொடுத்துருக்கார். அவர் எங்க வேலைக்கு போவாரா, சம்பாதிப்பாரா? அவருக்கு எப்பப்பெல்லாம் பணம் வேணுமோ உடனே நமக்கு திருப்பதி போகணும்னு தோணும். இல்லைன்னா திருப்பதி போகணும்னு நம்ம காதல விடும், உடனே அவன் 100 ரூபாய் கொடுத்து போடுங்க. அந்த இண்டி எடுக்கலாம் காசு. சில கோவில்ல தட்டிலே காசு விட மாட்டேங்கிறது, உண்டியல் வாங்கி வச்சடிக்கு இருக்கிற அந்த பளபளப்பு அப்படியே இருக்கு, 1 ரூபா விட மாட்டேங்கிறது. அந்த சுவாமிக்கு இவன் காத்துட்டு இருக்கிற இடத்துல இடுக்கு இருந்ததுன்னா 5 ரூபாய் சொல்லி கொடுறான். ஒரு சின்ன இடுக்கு, ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு இடுக்கு இருந்ததுன்னா 5 ரூபாய் சொல்லுறாரு. இதான் ஆண்டான் முகம் பார்த்த கடவுள்னா உன்னை இவன் முகம் பார்க்கறதுல அவர் கை இப்படி காசு அள்ளி போடுறாரு. அப்படி ஸ்ரீனிவாசன் வசூல்ல மன்னனா இருக்காருங்க. பரவா அத்தனை பேர்த்தையும் வசூல் பண்ணி இந்த கடல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்காருலாம் மகாபாரதத்தில் இருக்கு இந்த சரித்திரம் போல. அதே மாதிரியே இங்க ஸ்ரீனிவாசன் உத்தராபிமுகமா குபேரனுக்கு பரமானுகிரகம் பண்ணிட்டு வரவாலெல்லாம் குபேரனா பண்ணிட்டு சுவாமி பிரகாசிக்கிற சுவாமிக்கு ரொம்ப ரேர் கல்யாணம் கும்பாவுடைய தண்ணீர் நடந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்கிறது. இனிமே வர்த்ததாமம் நிறைய தொடர்ந்து சுவாமி கல்யாணோத்சவம் பண்ணிக்கணும். என்ன இது இருக்கிற மந்திரங்கள்லாம் அவ்வளவு உத்கிருஷ்டமான மந்திரம். மாதே கிருஹே நிஷிகோஷ உக்தா தன்யத்யத்வத்ருதத்ய சம்விசந்து மாத்வம் விகேஸ்வர ஆவ பத்னி ஜீபதி லோகே விராஜ பஷ்யந்தி பிரஜாகம் சுமனஸ்ய வாநாத ஸ்வாஹா. ராத்திரியில அழாம இருக்கணும்னு ஒரு மந்திரம். மாதே கிருஹே நிஷிகோஷா, ராத்திரியில அழகாது, பகல அழகாம ராத்திரியில அழகுன்னா என்னன்னா, ராத்திரி காலத்துல ஒரு போன் வந்து 12 மணிக்கு ஒரு போன் அடிச்சதுன்னா, கல்யாணத்துல 12 மணிக்கு போன் வரும். யாருக்கோ என்னவோ ஏதோன்னு ஒரு அந்த போனை எடுக்கோமா வேண்டாமோ ஒரு பயம் வருவோ, இது மாதிரி நல்லா வர வேண்டாங்க. கல்யாணத்துல போவோம். புத்திரம் ஆனந்தம் அபிப்பிரபுத்தியதா வியக்கு ஸ்வாஹா. பையனாலையும் பேரனாலையும் தினைக்கும் ஆனந்தம் வித்தியாகிட்டே இருக்கட்டும் அப்படி மந்திரம். கல்யாணம் ஆறது இவா 2 பேரும் ரொம்ப சின்ன வயசுல. பொதுவா பழைய நாள் கல்யாணம் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி முடியும். அப்ப ஹோமம் என்னன்னா, உனக்கு பிள்ளைனாலையும் பேரனாலையும் ஆனந்த விருத்தியா இருக்கணும். இங்க ஏது பொண்ணு வந்து நமஸ்காரம் பண்ணி, அப்பா நான் 10th பாஸ் ஆயிட்டேன், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு நமஸ்காரம் பண்ணா உடனே பையன் சித்திக்கிற வாட்டி நான் 12வது பாஸ் பண்ணிட்டேன், நானும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு சொல்லணும். அது ஈன்ற பொழுதிலும் பெரியவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா இல்லை. அதே மாதிரி அப்பா பையனுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, அவ இருப்ப முந்தை இருப்ப செயல். சபையில முன்னாடி இருக்கிற மாதிரி குடும்பமா அப்படியே போன மாதிரி வந்தது தெரியாம போனது தெரியாம போனாரு. காலை முகுத கணா கண்டேங்கிறாரு ஆண்டார். சுவாமி உள்ள வராது, அப்படி கால வரலாம் கம்பீரமா அப்படி வராருன்னா ஒருத்தர் வராருன்னா வராது இருக்கணும். தானே சொல்றாரு திருவள்ளுவர். தோன்றின் புகழோடு தோன்றுங்க அப்படின்னா, பிறக்கும் போது புகழோடு வந்தா அவன் புகழ எப்படி இருக்கும்? ஒருத்தன் பிறக்கும் போது எப்படி புகழா தோன்ற முடியும்? வாய்ப்பே கிடையாது. அவன் அப்பா அம்மாவுடைய புகழ கடை வாங்கிட்டு பிறந்தாதான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா பேப்பர்ல ஒரு தினம்ல வரும் பெரிய பக்கத்துல. அப்படி இருக்கக்கூடாது. அந்த புகழ் அவனுக்கு சொந்தமா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சான்னா அவனை எல்லாரும் அவன் அத்தனை பேருடைய பார்வையும் அவனை பார்க்கணும், அவனை ரெஸ்பான்சிபிள் பண்ணணும். அப்படி இருக்கிற மாதிரி தோன்று. அப்படி ஒருத்தரும் உன்னை கண்டு நிலையத்துக்கோ தோன்றையும் தோன்றாமையும் நீ போகாத, கல்யாணம் கழிச்சு போய் விசாரிச்சு வந்துடும். ஒருத்தர் உன்னை கவனிக்க மாட்டானா நீ ஏங்க போற? அப்ப இதனால பிள்ளைனாலையும் பேரனாலையும் இந்த கல்யாண தம்பதிகளா இருக்கிற உங்களுக்கு ஆனந்தம் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு இந்த கல்யாண மந்திரம் சொல்றது. சுவாமிக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா, சுவாமி விஷயமா நாம இதெல்லாம் பண்ணணும். எதெல்லாம் சுவாமிக்கு பண்றோமோ அதெல்லாம் நமக்கு.
சுவாமிக்கு நெய் விட சக்கரவங்க நைவேத்தியம் அவ்வளோ சாப்பிடக்கூடாது. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு, எடுத்துன்னு போக குறைஞ்சு இப்படி வந்துடு. அப்புறம் வெளில வந்து நாம சாப்பிட்டு கொஞ்சம் சுகர் குறைச்சி போட்டுருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக எடுத்து வச்சிட்டோம்னா நாம தான் கவுண்ட் அடிக்கணும். புளியோதரையோ சக்கரை பொங்கலோ இருந்தாலும் பால் பாயசமோ எல்லாம் ஒரு பார்வையோட சரி சாப்பிட்றது நாம. அது மாதிரி இந்த மந்திரங்கள்னால அவருக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. இது நிமித்தமா நானே பண்றேன்னா நீங்கெல்லாம் எப்படி பண்ணணும்னு அர்த்தமா இருக்கு. நானே நித்திய தம்பதிகளா இருக்கக்கூடிய நாங்களே இவ்வளவு சத்தியாக அனுஷ்டிக்கிறோம்னா நீங்க எப்படி இதை பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் இப்படி விதிவத்தா சாஸ்திரங்கள் சொல்றது. அம்மி பிடிக்கிறது உண்டு, அருந்ததி பார்க்கறது மாத்திரம் கிடையாது. அம்மி பிடிக்கிறது உண்டு, லாதகம் உண்டு, இதுக்கெல்லாம் பெரிய பெரிய அர்த்தம். தீர்காயுரஸ்து மே பதிரே தந்தாஞாத ஜோபம ஸ்வாஹா, என்னுடைய கணவர் தீர்காயுசா இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் பொரிய ஹோமம் பண்றான். தீர்காயுரஸ்து மே பதிஹி, தீர்க்க சோமங்கல்யத்தை பிரார்த்திக்கிறது. பொறிமுகம் தட்ட கணாக்கண்டேன் தோழினான், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு கைங்கரியம் இங்கே ஸ்ரீனிவாசனுக்கு நடக்கிறது. இதை கலந்துட்டவா அத்தனை பேருக்கும் பகவான் ஆச்சரிய தாரகமான ஆமா. இன்னைக்கு ஆச்சாரிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஆவணி விசாகத்துல தான் சுவாமி மஞ்சளவள்ளி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கருட பகவான் சொல்லி பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு காலம் தான் இந்த கல்யாண உற்சவம். இன்னைக்கு இந்த ஸ்ரீனிவாசனுக்கு சாயந்தரம் கல்யாண உற்சவம். ஸ்ரீனிவாசனுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும். பிறந்து ராகவதார் त्रीणिपदेति वाद्यं त्रीणिपदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् सन्नो देवी विद्यातमनो सन्नो देवी लभिष्टयापो भवन्तु वीतये तद्विष्णोः परममिति पुष्पं तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति दिवीव चक्षुरादतो तद्विप्रासेति गन्धं तद्विप्रासो विवृज्यवो जागृवागं सस्समिन्धते विष्णोर्यत्तरं पदम् इमे धूपा इति धूपम् इमे धूपा सुधूपिता दिव्यधूपा दिवासिताः पूता ब्रह्मपवित्रेण पूता सूर्यस्य रश्मिभिः विष्णोः कर्माणि इति दीपं विष्णोः कर्माणि पश्यतः